ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2023க்கான எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட்டு மந்த்லேயே வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்துருமா அப்படிங்கிற டவுட்டையும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எலெக்ஷன் முன்னாடி எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தனால அதே வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றியே பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து இப்போ எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. அவங்களுக்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற பற்றியும் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2023க்கான எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யார் வந்து எக்ஸாம் ரிசல்ட்டை நினச்சி பயப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாம்க்கு நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஒரு சில எக்ஸாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டிருந்திருப்பாங்க. அப்படினால வந்து யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் எழுதியிருக்க மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த பேட்ச் ஃபுல்லாகவே அப்படி தான் எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க. ஒரு சில பேர் வேணால் நல்லா எழுதிருக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. கொஸ்டின் கஷ்டமாக கேட்டிருந்தாலும் அந்த சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவரலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் கிரேடிங் பிரின்சிபல் இந்த மாதிரி இருக்க நிறைய கான்செப்ட்ஸ் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் தான் வரும். பாசிட்டிவாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வர்றப்போ நல்ல ரிசல்ட் தான் வரும். ஸோ மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்காக அந்த ஒரு டேட்டில் மட்டும் தான் மென்ஷன் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ப்ரொசீஜராக முடிச்சிட்டாங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணுற டைம் வந்துருச்சு அப்படின்னா எப்போனாலும் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஆனால் மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஃப்ரைடேல தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து சாட்டர்டேல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில டைம் தான் அந்த வெனஸ்டே டியூஸ்டே அந்த மாதிரி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃப்ரைடே வந்து ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து இருங்க. மேக்ஸிமம் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காலேஜஸ்லாம் நான் கேட்ட வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விஷயம் வந்து March 15 பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ மேபி வந்து அந்த March 15 ஃப்ரைடேல வந்து லிங்க் ஆகிறனால உங்களுக்கு ஃப்ரைடே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. March 15 வரல அப்படின்னாலும் இந்த மந்த்துக்குள்ளே ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5th செமஸ்டர் அண்ட் 7th செமஸ்டர் உங்களுக்கு மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரி, ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஜனவரியோட எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதர் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அண்ட் 3rd செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறது அடுத்து தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். ஃபைனல் செமஸ்டராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ 5th செமஸ்டர் அண்ட் 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் March 15 வந்து வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 டிஸ்ட்ரிக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு எப்போ ரிசல்ட் வரும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அந்த பேலன்ஸ் இருக்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அண்ட் 3rd செமஸ்டர் ரிசல்ட்டோட பப்ளிஷ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு தனியாக கூட வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து கேட்டுட்டு இருந்தது வந்து நெக்ஸ்ட் மந்த்லேயே வந்து செமஸ்டர் எக்ஸாம் நடத்திடுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான், உங்களுக்கு வந்து எலெக்ஷன் முன்னாடி வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டுமே வரல. ஸோ இப்போயுமே உங்களுக்கு அஃபிஷியல் அப்டேட் வரல. ஸோ இப்போதைக்கு என்னோட கெஸிங் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒர்க்கிங் டே வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எலெக்ஷன் முன்னாடி ஒர்க்கிங் டே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எலெக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மேபி மே மந்த் இல்லாட்டி உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இது வந்து பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அஃபிஷியல் ஆர்டர் வந்தால் தான் தெரியும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா March 15 வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் வந்து செமஸ்டர் எக்ஸாம் இருக்குமா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அஃபிஷியலாக வந்து எந்த அப்டேட் வரல. மேபி உங்களுக்கு எலெக்ஷன் முன்னாடி கம்ப்ளீட் பண்ணுறதுனால ஒர்க்கிங் டேஸ் கம்ப்ளீட் ஆகி ஸோ அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடக்கலாம். ஸோ எல்லாமே என்னோட கெஸிங் தான். ஸோ நான் உங்களுக்கு அஃபிஷியல் அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் காலேஜில் எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.